ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஸ் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். சாரி, இதில் ஒரு நாள் என்னால் வீடியோ போட முடியல. என்ன ஆச்சுன்னா, செம்ம மழை, கொட்டுற மழையில் என்னால் எங்கேயுமே ரெக்கார்ட் பண்ண முடியல. வீட்டுக்குள்ளே பண்ணலான்னு ட்ரை பண்ணாலும் அதுவும் முடியல. அதனால தான் நேற்றுக்கு கேப் விட்டுருச்சு. ஸோ அதனால தான் திரும்ப வந்துட்டேன். இனிமேட்டு இது மாதிரி நடக்காமல் பார்க்குறேன். நான் எந்த அளவுக்கு கேப் விடாமல் போகணுன்னு நினைக்கிறேனோ அதுக்கு அப்படியே டபுள் மடங்காக எனக்கு தடங்கல் வருது. நான் என்ன பண்ண முடியும்? சரி, நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா, நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் நிறைய பேர் சீரீஸ் என்ன வைக்கிறதுன்னு கேட்டதுக்கு ஒரு வேளை பார்த்தீங்க பார். நான் கேட்டேன், ப்ரொஃபஸர் போடவா, மாஃபியா போடவா, ஆல்ஃபா போடவான்னு. நீங்கள் எனக்கு ட்விஸ்ட் அடிக்கிறீங்க, மூணுத்தையும் சேர்த்து போடுங்கன்னு. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே, மூணுத்தையுமே சேர்த்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடியுமான்னு தெரியல. முடியாததை முடிச்சு காட்டுறதுன்னு நம்ம வேலை, முடிப்போம். ஓகேடா. அதுலேயும் நிறைய பேர் மாஃபியா கண்டென்ட் ரொம்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதுலேருந்து அப்சர்வ் பண்ண உங்களுக்கு மாஃபியா கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் சும்மா ஒரு ஒன் ஷாட் இன்றைக்கி மாஃபியா கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த சேனல்லலாம் போட்டு ரொம்ப நாளாக போகுது, அதான் கொண்டு வந்தேன். உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போயும் சொல்லிடுறேன், மாஃபியானதும் அப்படி இப்படி இருக்கும்னு நினைக்க தேவையில்ல, வெறும் லவ் மட்டும்தான் இருக்கும். இந்த சேனலில் பார்க்குற மாஃபியா டோட்டலாக வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்கடா. ஓகே ஓகே, நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேடா, இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. நைட் டைம் ஒரு கிளப்லடா, ஃபுல்லாக டான்ஸு, பாட்டு, ஆட்டம், கொண்டாட்டம்னு சொல்லிட்டு உள்ளே ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அந்த கூட்டத்தில் நம்ம டேவும் ஒருத்தர், அவரும் கையில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே அதை தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு டிங் டிங்னு ஆடிட்டுருக்காரு. அங்கே உள்ள மியூசிக்கு கூட நம்ம ஜிமின் இருக்கார். இவங்க அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்க, நம்மகிட்டே அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒரு பர்சன் நிற்கிறாங்க போல், தெரியாமல் இடிச்சிட்றாரு. அவர் தான் இடித்தார். பட் டக்குன்னு திரும்பி அப்படியே அந்த பர்சன் நின்றுட்டுருக்காரு. அவரை பார்த்து, ஹே மேன், கண்ணு தெரில உனக்கு? இவ்வளோ பேர் நிற்கிறாங்களே, நடுப்புற இப்படி நின்றுட்டுருக்க, கோட்டு சூட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சமாவது மூளை இருக்க மாதிரி நடந்துக்கோ, பார்க்குறதுக்கு படித்த மாதிரி இருக்க, கேனைய மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மகிட்ட திரும்பியும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அமைதியாக இருந்த அந்த பர்சன், அதாவது நம்ம டே திட்டினார் இல்லையா, அந்த பர்சன் ஒரு மாதிரி நம்ம டேவை பார்க்குறாரு. பார்த்தவர் சும்மா இல்லாமல் அதே சைடில் ஒரு கவுச் ஒன்று இருக்குது. அந்த கவுச்சில் போய்ட்டு உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு கையில் விஸ்கியும் வச்சுக்கிட்டு நம்ம டேவையை குறுன்னு பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு சென்ஸ் உண்டு. யாராவது நம்மளை பார்த்துட்டே இருந்தால் நம்மளுக்கு அது ஃபீல் ஆகும். அந்த பார்த்துட்ருக்க பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னே தெரியாமல் நம்ம சுற்றி முற்றி தேடிட்டு இருப்போம், யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம டேக்கும் ஃபீல் ஆகுது, யாரோ அவரை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு அவர் அவருடைய ரைட் சைட் திரும்புகிறாரு. பார்த்தா அந்த சைடில் ஒரு கவுச் இருக்குது. அந்த கவுச்சில் நம்ம டே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டின அந்த பர்சன் உட்காந்துட்ருக்காரு. நம்ம டேவையே பார்த்துட்ருக்காரு. டேக்கும் நல்லா புரிய வருது, அந்த பர்சன் நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வருது. பார்த்தா அதுக்கு குடிச்சிருக்காரு வேலையா. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, தலைக்கு மேலே வச்சுருந்த அவருடைய கிளாஸை கையில் எடுத்துகிட்டு பக்கத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருந்த நம்ம ஜிமினுடைய கையை பிடிச்சி தரன்னு அந்த கூட்டத்தை விட்டு வெளியே கூப்பிட்டு வராரு. எங்கன்னா நம்ம டேவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இடிச்சார் இல்லையா, அந்த பர்சன் சைடு, அந்த கவுச் சைடு கூப்பிட்டு வராரு. அந்த பர்சனும் நம்ம டேவை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி அது யாரும் இல்லை, நம்ம ஜம்புக்கு தான். ஒரு மாதிரி ரகடாகவே பார்த்துட்ருக்காரு. எதுவுமே பேசவே இல்லை இது வரைக்கும். நம்ம டே தான் நம்ம ஜக்குக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அந்த கிளாஸ், அவர் கையில் வச்சுருந்த கிளாஸை அங்கே இருக்கிற ஒரு டீப்பா இருக்குது, அந்த டீப்பா மேலே வச்சுட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, யாரா நீ? நானும் பார்த்துக்கிட்ருக்கேன், கூட்டத்துக்கு நடுவில் குத்துக்கல்லாட நின்றுக்கிட்டு ஆடிட்டுருக்கவங்க மேலே இடிச்சிட்டு நிற்கிற, ஏன் இடிக்கிறேன்னு கேட்டால் வாயை மூடிட்டுருக்க, பார்க்குறதுக்கு படித்தவங்க மாதிரி இருக்க, எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்ருக்க, சொல்லு, என்ன பேசணுமா என் கூட, சொல்கிறா, வாயை திறந்து பேசு, ஆம்பளை தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி கோவமாக நம்ம ஜங்குக்கை பார்த்து கேட்க, அவ்வளோதான் நம்ம ஜங்குக்கு அந்த ஒரு ஆம்பளை தானே நீ அப்படின்னதும் அப்படியே சுருக்குன்னு குத்திடுது. அவர் உட்காந்துட்டு இருந்த பிளேஸை விட்டு எழுந்திக்கிறாரு. கையில் வச்சுருந்த விஸ்கி கிளாஸ் கீழே விழுந்து உடையுது. நம்ம ஜங்குக்கூட கையில் இருந்தது கீழே விழுந்து உடஞ்சதும் நம்மகிட்டே அந்த கிளாஸை பார்த்துட்ருக்க, அங்கே பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்குறதுக்குள்ளாடையே அவர் அந்த டீப்பாவை தாண்டி டேக்கு பக்கத்தில் நிற்கிறாரு ஜங்கு. நம்ம டேக் அதை பார்த்து ஒரு மாதிரி 2 செகண்டு மூச்சு வாங்கிடுது பயத்தில். இப்போ அப்படியே ஒரு மாதிரி நம்ம டே தான், என்ன வியர்டாக நடந்துக்கிறேன், நீ பேச தெரியாத உனக்கு, என்ன எதுக்கு பார்த்துட்ருக்கேன் நான் கேட்டேன். இப்போ நான் பார்க்குறது பிரச்சனையா
இல்லை ஏன் பார்க்குறேன்னு தெரிஞ்சுக்கணுமா? ம் இல்லை, எதுக்கு நீ இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்ருக்க? ஆ ஓ, அப்போ நான் உன்னை ஏன் பார்க்குறேன்றது தான் பிரச்சனை, அப்படி தானே? ஆமாம், என்னதுக்கு நீ பார்த்துட்ருக்க? உனக்கு ஒன்று தெரியுமா? அழகு எங்கே இருக்கோ அங்கே தான் கொஞ்சம் அட்ராக்டிவான திங்ஸும் இருக்கும். பரவாயில்ல, அது போய் கிடையாது. அழகாக இருக்க ப்ளஸ் என்னுடைய கோவம் அதை இன்னும் கூட்டி காட்டுது. ஐ லைக் இட். நான் இங்கே பாரு, இனிமேட்டு என் கண் முன்னாடி வந்த தப்பி தவறி கூட வந்துடாத. இது எனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், புரியுதா? நீ யாராக வேணா இருந்துக்கோ, எவனாக வேணா இருந்துக்கோ, அதை பற்றி எனக்கு ஒரு துளி கூட கவலை கிடையாது. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, ஏன்னு தெரியலை. ஓ, அப்படி வந்தா என்ன பண்ணுவேன்? அடிப்பியா? திட்டுவியா? கோவப்படுவியா? இல்லை கடத்திடுவியா? இல்லைன்னா உன்கிட்டையும் இந்த மாதிரி கன்ஸ் இருக்கும்ல, சுட்டுடுவியா? ஆ இந்தா புடி பொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷஃபுக்கு அவர் பாக்கெட்லேருந்து ஒரு கன், அந்த ரிவால்வர் மாதிரி இருக்கும்ல சின்னதாக, அதை எடுத்து நம்ம டேவுடைய கைக்கு நீட்ட நம்ம டே அந்த கன்னை பார்த்ததும் கல் பண்ணுறாரு. அந்த கன்னை பார்த்ததும் தான் அவருக்கு புரிய வருது, இது ஏதோ ஒரு பெரிய தலைடா, நார்மல் கிடையாது, நார்மல் பீப்புள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கல் பண்ணுறாரு, ரியலைஸ் பண்ணுறாரு. நம்ம ஜிமன் அங்கே பக்கத்துலேயே அந்த கன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நின்ன இடத்துல எட்டு போட்டு நின்றுருப்பார். அந்த கன்னை பார்த்ததும் ஆள் புஷ்ஷுன்னு காணாமல் போய்ட்றாரு. நம்ம டே மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கார். இப்போ நம்ம டேவை பார்த்து கன்னை பொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கொடுக்கவும் நம்ம டே வந்து வாங்கவே இல்லை. ஒரு மாதிரி பயத்தில் நின்றுட்டுருக்கா, கல் பண்ணிட்டு நிற்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்கு, பரவாயில்லையே உனக்கு பயப்படவும் தெரிஞ்சிருக்கு. சீரியஸாக சொல்லணும்னா சம்திங் இன்ட்ரெஸ்டிங். நீ அழகாக இருக்க, அந்த அழகுக்கு ஏற்ற மாதிரி கோபமும் இருக்கு, திமிரும் இருக்கு. இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அதை விட இன்னும் அழகாக இருக்கிறது உன் முகத்தில் இப்போ நான் பார்க்குற பயம். ஐ லவ்ட் இட். சீரியஸாக சொல்கிறேன், உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததில்ல. அப்படி காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த கன்னை தூக்கி உள்ளே வைக்க நம்ம டே தான் கல் பண்ணிட்டு நிற்கிறாரு. அப்படியே அந்த இடத்துல நிற்கும் போது போன ஜிமின் திரும்பி வந்து நம்ம டேவுடைய கையை பிடிச்சி தரன்னு அந்த இடத்த விட்டு இழுத்துட்டு கிளப்பை விட்டு வெளியே போகிறாரு. வெளியே போனதும் நம்ம ஜிமின் தான் நம்ம டேவுடைய மண்டை மேலேயே ஒன்று போட்டு, டேய் இன்றைக்கும் வந்து ஏதோ ஒரு வம்பை இழுத்துட்டியாடா, நீ யாரா அவன் கையில் கண்ணெல்லாம் வச்சுருக்கான், ஆளை தெரியாமல் ஏன்டா போய் நின்று சண்டை போட்டுட்ருக்க? இல்லை ஜிமன், அப்பத்துலேருந்து ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தான், அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால தான் போய் கேட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், இருக்கிற எல்லாரையும் அப்படி தான் பார்த்துட்ருப்பான். டேய் அவன் கண்ணு, அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான்டா, அப்படி அவன் உன்னை பார்க்கக்கூடாதுன்னா நீ தாண்டா போயிட்டு ரூமில் மூடிட்டுருக்கணும். அது அவன் கண்ணு, யாரை வேணால் பார்ப்பான், எப்படி வேணால் பார்ப்பான், அது அவனுடைய அவனுக்கு அது அது அவனுடைய ரைட்ஸு. உன்னை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நீ தாண்டா ரூமில் போய் கிடக்கணும். இல்லை ஜீவனா, அதுக்கு நான் பார்க்குறவங்க அவன் பார்வையே சரியில்லை. ஐயோ, அவன் வேற யாருன்னு தெரியலையே, கையில் வேற கன்னெல்லாம் வச்சுருக்கான். ஒரு வேளை போலீஸ் ஆஃபீஸராக இருப்பானோ? ச்சே, அவன் என் கிளப்புக்கு வர போகிறான் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தா. ஹீரோ ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் டக்குன்னு அந்த கிளப்போடைய வெளிப்பக்கம் வந்து கொஞ்சம் கிளாஸால் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அழகாக தெரியும். ஸோ நம்ம ஜிமின் போய்ட்டு அந்த கிளாஸ்லேருந்து எப்படி எப்படியோ எது மேலேயே ஏறி எட்டி எட்டி நம்ம ஜங்குக்கை வந்து ஃபேஸை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வழியாக அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஜங்குடைய ஃபேஸை பார்த்ததும் ஒரு மாதிரி நிலக்குழந்தி போயிட்டு கீழே விழுறாரு. அதாவது அந்த இடத்துலேருந்து பொத்துன்னு கீழே தரையில் விழுறாரு. நம்ம டே போயிட்டு டே 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 பார்த்துடா, என்ன ஆச்சு? டேய் என்னடா, அவன் யாருன்னு தெரியுமாடா? எனக்கு என்ன தெரியும்,
ஐயோ! நம்ம காலேஜில் ஒரு 2, 3 பைத்தியங்க இருக்குது தெரியுமா? ஆ ஆ பைத்தியம்னது ஞாபகம் வருது. எவனோ ஒருத்தனை மாஃபியாவை பிடிச்சி நமக்கு பிடிக்குது 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 அவன்கிட்ட பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்ததுங்களா அதுங்க தானே? அதுங்க தான். அவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அப்படி யாரா அவன், அவனை நானும் மீட் பண்ணணுன்னு சொன்னியே நீ. ஆ சொன்னேண்ணா. ஆமாம், அப்படி போட்டு பில்டப் கொடுத்துட்ருக்காங்க அவனுக்கு. அதான் அவன் என்ன அவ்வளோ பெரிய அப்பட்டக்கரா அப்படின்றத பார்க்கலான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி கேட்டேன். ஏன் என்னாச்சு? இவ்வளோ நேரம் அவன்கிட்ட தாண்டா சண்டை போட்டுட்ருக்க நீ. ஆ அவன் தாண்டா அது. யூ மீன் அந்த மாஃபியா சங்கு? அவன்தான். இப்போது என்ன பண்ணுறது? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறியோடா என்னை பார்த்து? இப்போ அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? இப்போ உன்னை வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ண வந்தானே என்ன பண்ணுவேட்டே? இல்லை, அதெல்லாம் பண்ண மாட்டான். உள்ளே தானே இருக்கான். நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஐயோ, என்ன நடக்க போதோ? டேய், அதெல்லாம் எதுவும் நடக்காதுடா. அவன் அப்படி வரவும் மாட்டான். ஏன்னா நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? அவன்கிட்ட நான் சொன்னேன், இனிமேட்டு என் கண்ணு முன்னாடி வந்து தப்பி தவறி கூட நின்றாத அப்படின்னு சொன்னேன். அவன் அப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தால் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. அதனால தான் அப்படி சொன்னேன். டேய், அவனை மாதிரி ஆளுங்கள்லாம் எதை செய்யாதன்னு சொல்கிறோமோ அதை தாண்டா முதல்ல செய்வானுங்க. நல்லா ரூட்டு போட்டு கொடுத்துக்கிறடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் கீழே தரையிலே உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம டே தான் சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அப்படி போயிட்டுருக்கும்போது நம்ம ஜிமினுடைய வீடு ஃபஸ்ட்டு வந்துடுது. ஸோ நம்ம ஜிமின் அழகாக அப்படியே வீட்டுக்குள்ளே கொண்டு போய் விட நம்ம ஜிமினுடைய அம்மா கூப்பிட்டு வச்சு நம்ம டே கிட்ட ஜாலியாக பேசுகிறாங்க. ப்ளஸ் தங்கவும் சொல்கிறாங்க. பட் நம்ம டேவால் அந்த இடத்துல தங்க முடியாது. ஸோ நம்ம ஜிமினை வீட்டில் விட்டுட்டு அவங்க அம்மாக்கிட்டே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருடைய ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து பாட்டு கேட்டுக்கிட்டு பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போகும்போது அமைதியான ரோட்டில் ஒரே ஒரு கார் சத்தம். அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு எக்ஸ்பென்சிவான கார், ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குது. நம்ம டேக்கு பின்னாடி நம்ம டேவுடைய ஸ்பீடில் ரொம்ப பொறுமையாக ட்ரைவ் ஆகி வந்துட்டுருக்கு. நம்ம டேக்கு தூக்கி வாரி போடுது. லைட்டாக பயம் அப்படியே உள்ளே ஏறுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேஷுவலாக பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பியும் ஹெட்ஃபோன்ஸை போட்டுட்டு நார்மலாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாரு. இப்போ அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாரு. அவருடைய வீட்டுக்கும் போயிடுறாரு. வீட்டுக்கு போனதும் நோட்டீஸ் பண்ணுறாரு, அந்த கார் வந்து ஃபர்தராக மூவ் ஆகி முன்னாடி போகாமல் அப்படியே பின்னாடியே வந்து ஸ்டாப் ஆகிடுது. இப்போ நம்ம டே தான் வீட்டுக்குள்ளே குடுக்குடுன்னு ஓடி போயிட்டு அவங்க அம்மா ஒரு டைட் ஒரு ஹக் பண்ணிவிட்டு நான் மேலே ரூமுக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரூமுக்கு வந்துடுறாரு. வந்த வேகத்துக்கு ஜன்னல் ஓப்பன் பண்ணி எட்டி பார்த்தா கீழே அந்த கார்லேருந்து நம்ம ஜங்குக் இறங்கி அந்த வண்டிக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி சாஞ்சு நின்றுட்டுருக்காரு. அண்ணன் வந்து நம்ம டேவையும் பார்க்குறாரு. நம்ம டே வந்து மேலே ரூமில் இருந்து அப்படியே பொறுமையாக எட்டி பார்க்குறாரு. நம்ம ஜங்குக் பார்க்குறதையும் பார்த்துட்டாரு. இப்போ டக்குன்னு அப்படியே உள்ளே போயிட்டு அந்த டோரை வந்து லாக் பண்ணிக்கிறாரு. அந்த விண்டோ டோரை வந்து லாக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனெல்லாம் அப்படியே இழுத்து விட்டுறா. நம்ம ஜங்குக் கீழே இருந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருடைய உள்ளங்கையை பார்க்குறாரு. பார்த்தா அவர் கையில் ஒரு செயின் இருக்குது. அவர் அப்படியே அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பியும் காரில் ஏறிட கார் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. கார் போகிற சவுண்ட் கேட்டதும் நம்ம டே வந்து திரும்பியும் அந்த விண்டோ டோரை வந்து ஓப்பன் பண்ணி வெளியே எட்டி பார்க்குறாரு. கார் போயிடுச்சு. கார் அந்த இடத்துல இல்லை அப்படின்னதும் அப்பாடா போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு மேலே கை வச்சு ஒரு பெருமூச்சு விட அப்போ தான் ஃபீல் பண்ணுறாரு அவர் கழுத்தில் போட்டிருந்த ஒரு டாலரை காணோம், செயினை காணோம். ஐயோ இது எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கழுத்தை ஃபுல்லாக தேடிட்டு ட்ரெஸ் எல்லாம் உதறாரு. கீழே நடந்து வரும்போது எங்கேயாவது விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கீழே படிக்கட்டுலலாம் போய் பார்க்குறாரு. எங்கேயுமே இல்லை. அவருக்கு செம பயம் எடுத்துக்குது. அது அவருடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு செயின், அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு செயின். அவர் எங்கே போனாலும் அதை போட்டுட்டு போவார். அதை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோடு இருக்க அந்த பதட்டத்தோடையே போயிட்டு குளிச்சுட்டோம் சாப்பிடவும் வந்துடுறாரு.
அவருக்கு நைட் ஃபுல்லாக தூக்கம் வரல, அந்த செயின் ஞாபகமாக தான் இருக்குது. கிளப்பில் எங்கேயாவது விழுந்துருச்சுன்னா யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லைனா பெருக்கி தள்ளிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டையை போட்டு குழப்பிட்டே இருக்கார். எப்படியும் நாளைக்கு கிளப் போனால் ஈவினிங் தான் போய் செக் பண்ண முடியும், காலையில் போக முடியாது, ஏன்னா காலையில் காலேஜ் இருக்குது. ஸோ போகவே வாய்ப்பே இல்லை, ஈவினிங் தான் போகணும். ஆனால் ஈவினிங் போகிறதுக்குள்ள அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா செயின் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பயத்தோடையே இருக்க, இருந்தாலும் எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு ஹோப் அவருடைய மனசுக்குள்ளே இருக்குது. சரி நம்ம ஈவினிங் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. தூக்கம் வரல, இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் காலேஜில் தான் காட்டுறாங்க. நம்ம டே வழக்கம் போல இல்லாமல் ஒரு மாதிரி அமைதியாக சோகமாக இருக்கார். நம்ம ஜிமின் அதை கவனிச்சுட்டு, டேய் என்னாச்சு? என்னமோ நேற்று நடந்த பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லைடா அது இல்லை, என்னுடைய செயினை காணும். என்னது செயினை காணுமா? எனக்கு தெரிஞ்சு கிளப்பில் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தப்போ அதை கவனிக்கவே இல்லைடா. இன்றைக்கி ஈவினிங் போயிட்டு செக் பண்ணிவிட்டு வந்துடலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஜிமினும் அப்படியே பேசிகிட்டு இருக்கா. கச்சபுச்சுன்னு கிளாஸ் ஃபுல்லாக கத்திட்டு இருந்தவங்க சப்புன்னு அமைதி ஆகிடுறாங்க. என்னடா இது ஹோல் கிளாஸ்லேயே அமைதி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஜிமினும் கிளாஸ் வாசல் பக்கமாக பார்க்க 2 பேருக்கும் செம ஷாக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் கிளாஸ் ரூம்குள்ளே பிரின்சிபலோடு உள்ள நடந்து வராரு. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு நம்ம ஜிமினை பார்க்க, நம்ம ஜிமினும் நம்ம டேவை பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான், டே என்னடா இங்கே வந்திருக்கான், எத்தனை வேலை எதனா பார்த்துக்கிட்டியா என்ன? இல்லை ஜிமின், நான் எதுவும் பார்க்கல. ஆனால் அவன்தான் நேற்றுக்கு வீட்டு வாசல் வரைக்கும் வந்து நின்னான்டா. என்னது வீட்டு வாசலுக்கா? ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை? என்னன்னு சொல்ல, அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு நானும் கேஷுவலாக விட்டுட்டேன். ஆனால் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே தான் உட்காந்து இப்படி குழம்பி போய் நம்ம ஜிமின் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நம்ம டே வந்து மிடில் பெஞ்சு, ஸோ முன்னாடி கிளாஸ் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு நம்ம ஜங்குக் வந்து ஹோல் கிளாஸையும் தேடுறாரு, ஒரு பர்சனாக தேடிட்டு இருக்காரு. ஆனால் அந்த கிளாஸ் ரூமில் 2 பைத்தியவங்க இருக்கும்ல, நம்ம ஜிமின் சொன்னதுங்க, ஒரு 2 பொண்ணுங்க வந்து நம்ம ஜங்குக் மேலே ஒரு மாதிரி பைத்தியமாக இருக்குங்க, அவனை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக் வந்து கிளாஸ் முன்னாடி வந்து நின்னதும் நம்ம ஜங்குக் கிட்ட போயிட்டு, சார் எப்படி இருக்கீங்க, அவங்கக்கிட்ட பேசணுன்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழஞ்சு பேச ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஜங்குக் அதுங்களாம் சுத்தமாக கவனிக்கவே இல்லை. நம்ம டே ஒரு மாதிரி கல் பண்ணிக்கிட்டு பயந்து உட்காந்துட்ருக்க. நம்ம ஜங்குக்குடைய பார்வை நம்ம டே மேலே விழுந்துடுது. நம்ம டேவை பார்த்ததும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, எங்கே இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பக்கத்தில் நடந்து போகிறாரு. நம்ம ஜிமின் எழுந்திரிச்சு பின்னாடி பெஞ்சில் போய் உட்காந்துக்க. இப்போ நம்ம டே தான், டே என்னடா போகிற, நீ தான் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பின்னாடி போய்ட்டு உட்காந்துக்கிறாரு. நான் பின்னாடி பெஞ்சில், அந்த பெஞ்சுக்கு பின்னாடி பெஞ்சில் உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் வந்து நம்ம டே உட்காந்துட்ருக்க டேபிள் மேலே கை வச்சு லைட்டாக கீழே குனிய நம்ம டேவோடைய கண்கள் நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு இருந்தது டக்குன்னு அவருடைய கழுத்தை பார்க்குது. என்னென்னு பார்த்தா நம்ம டேவோடைய செயின், அது ஃபேவரட் செயின் அவர் போட்டுட்ருக்காரு. நம்ம ஜங்குக் வந்து அதை போட்டுட்ருக்காரு. ஆக்சுவலி அது எப்படி இருக்கும்னா, அந்த செயின் வந்து ஃபுல்லாகவே வந்து கோல்டு, அந்த மெல்லிசான கோல்டில் நடுப்புற ஒரு குட்டி கல் தொங்கும். ஆக்சுவலி அது கலர் வந்து ரூபி கலர், அந்த ரெட் கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி கல் ரொம்பவும் சின்னதாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அவ்வளோ டீசெண்டாக கிளாஸியாக அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த செயின் வந்து நம்ம ஜங்குக்குடைய கழுத்தில் இருக்கிறத நம்ம டே பார்த்ததும் கல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஒயிட் ஐஸில் நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் வந்து ஜஸ்ட் ஐப்ரோஸை மட்டும் தூக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம டே அப்போ தான் வாய் எடுக்கிறாரு. அது என்னோட இது உன்னோட இது செயின். ஓ இதை கொடுக்கலான்னு தான் நேற்று நான் உன் வீடு வரைக்கும் வந்தேன், நீ தான் வேணான்னு போயிட்டியே, அப்புறம் நான் என்னத்தை கொடுக்குறேன், ப்ளீஸ் கொடுத்துரு, உனக்கு பிடிக்குமா, ப்ளீஸ் கொடுத்துறேன். கொடுக்கலான்னு தான் வந்தேன், ஆனால் இது உனக்கு இவ்வளோ ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கலாம். இதை கொடுத்து ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ இதை வச்சு உன்னை கூடயே வச்சுக்கலாம் போடியே. என்னது, செயினை கொடுக்குறேன், பட் இன்றைக்கி ஒரு நாள் நீ என் கூட இருக்கணும். இல்லை அதெல்லாம் முடியாது, செயினை கொடுத்துட்டு கிளம்பு நீ.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஜங்குக்கும் ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்கா. அங்கே இருக்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒன்றுமே புரியல. ஐயோ அவன் மாஃபியாயா, என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தா அதுக்கு அந்த 2 பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜலசியாக ஃபீல் ஆகுது, நம்ம ஜங்குக்கு வந்து போய்ட்டு டேவிட்ட பேசிகிட்டு இருக்கிறத. இப்போ அப்படியே நம்ம டே பக்கத்துலேயே இருக்க அந்த பிளேஸில் வந்து நம்ம ஜங்கு உட்காந்துக்க. இப்போ ஒன்று நம்ம டே தான், சரி நீ தான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், நான் உன் கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் அப்படியே உட்காந்துக்க. அங்கே இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து புரட்டி புரட்டி பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி மூஞ்ச சுழிச்சிக்கிட்டு, ஷே இதெல்லாம் எப்படி தான் மண்டல ஏறுதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகுக்கு வந்து அந்த புக்கை தூக்கி பக்கத்தில் நம்ம டே கிட்ட கொடுக்க. இப்போ நம்ம டே தான், எழுந்திரி எழுந்திரி, முடியாது, எழுந்திரி, வெளியே போகலாம், வெளியே போய் பேசலாம், எழுந்திரி, எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, பார்த்துட்டு போட்டோம், இதில் என்ன இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லையே, நான் என்ன கொலை பண்ணுறேன்னா என்ன, அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன், நீ வரல, அதான் நானே டைம் எடுத்துக்கிறேன், இதில் என்ன இருக்குது, சரி வெளியே போய் பேசலாம் அதை பற்றி, முதல்ல எழுந்திரி, பிரின்சிபல் மேம் வேறு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மகிட்டே வந்து பயந்துக்கிட்டே இருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து எழுந்திரிச்சு ஸ்மைல் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போகிறாரு. இப்போ நம்ம டேவும் வந்து பின்னாடி நடந்து போகிறாரு. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு நின்றுட்டு ஹோல் கிளாஸையும் பார்த்துட்டு, இங்கே என்ன படம் போட்டால் காட்டிட்டு இருக்காங்க, வேலையை பாருங்கள், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய கையை பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போக நம்ம ஜிமின் தலையிலே வச்சுக்கிறாரு. அவ்வளோதான் போச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்ததும் அந்த பிரின்சிபல் வந்து நம்ம ஜங்குக் கிட்ட போயிட்டு, சார் நீங்கள் டேவை பார்க்கணுன்னு சொன்னனால தான் நான் கிளாஸ் ரூம் கூப்பிட்டு வந்தேன், ஆனால் இப்போ கையோடு அவனை வெளியே கூப்பிட்டு வந்துட்டேங்க, என்ன நடக்குதுங்க, ஆக்சுவலி நானும் அவனும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் அஸ், புரியுதா? ஆனால் சார் அவன் கிளாஸ் பையன், ஸ்டூடெண்ட் தான், இருந்துட்டு போட்டோம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, வருவான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் அப்படியே அமுச்சு விட்றேன். அந்த பிரின்சிபலை பயந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஜங்குக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அப்படியே போயிடா. நம்ம டே தான் இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்து, இப்போ உனக்கு என்ன தான் வேணும், என் முன்னாடி வராதுன்னு தானே சொன்னேன், சரி ஏதோ ஒரு என்னுடைய செயின் உங்ககிட்ட மாட்டிக்கிச்சு கொடு, இப்படி சிம்பிளாக கேட்டால் நான் எப்படி தருவேன், செயினை கொடு, சரி தரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று பண்ணணும், என்ன, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, என்னன்னு, இந்த கிளாஸில் இந்த காலேஜில் இல்லைனா வெளியே ரேண்டம் பீப்புள்ஸ், உன்னுடைய ஃபேமிலி சைட் யாராக இருந்தாலும் சரி, யாராவது வந்து உன்கிட்ட ரிலேஷன்ஷிப்காக வந்து அப்ரோச் பண்ணால் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கூட. ரிலேஷன்ஷிப்பா? ஏய் இரு, முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்கணும், நம்ம 2 பேரும் எங்கே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அவர்கிட்ட ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு வச்சுருக்க, அப்போ தான் தனியாக விடுவான், இல்லைனா நோண்டி நோண்டி நொங்கு எடுத்துகிட்ருப்பான், அதுக்குன்னு வாயில் வந்ததுலாம் அடிச்சு விடுவியா நீ? சொல்ல போனோன்னா நடக்க போகிறத தான் சொல்லியிருக்கேன், ஸோ பிரச்சனை இல்லை. என்னது நடக்க போகிறத சொல்லியிருக்கியா? இங்கே பாரு, நீ பைத்தியம் மாரி பேசிகிட்டு இருக்கும்போது என் செயினை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அந்த செயினை வாங்குறதுக்கு வேண்டி அப்படி லைட்டாக கிட்ட போக நம்ம ஜங்குக்கு வந்து கையை அப்படியே பிடிச்சிட்றாரு. இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே ஓகே தரேன் 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 இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் அப்படியே பொறுமையாக அப்படியே கழட்டி நம்ம டே கிட்ட கையில் அப்படியே கொடுக்க. இப்போ நம்ம டே வந்து அந்த செயின் எடுத்து உடனே கழுத்தில் போட்டுட்டு அந்த டாலரை வந்து ஒழுங்காக செட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் டேவை பார்த்து, அழகாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு, நான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு நினைக்காத, உண்மையாக தான் சொல்கிறேன், யாராவது ஒன்றா ரிலேஷன்ஷிப்க்கு வந்தால் அப்ரோச் பண்ணால் அக்செப்ட் பண்ணாத, என்னை ஏமாற்ற முடியாது, நான் அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒன் திங் நல்லா புரிஞ்சுக்கோ, என்றைக்காக இருந்தாலும் நீ எனக்கு மாட்டேன், புரியுதா? ஏய் என்ன பேசுகிற நீ, என்ன போக போக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, நம்ம டேவுடைய ஹேரை வந்து லைட்டாக அப்படியே ரப் பண்ணி விட்டு அவர் வாட்டினா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுறாரு.
நம்மகிட்டே வந்து தலையெல்லாம் ஒரு மாதிரி செட் பண்ணிவிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரானா ஹோல் கிளாஸே அவர் ஒரு மாதிரி பார்க்குது. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டேக்கிட்ட வந்து, டேய் என்னடா என் செயின் அவன் தாண்டா வச்சுருந்தான், வாங்கிட்டேன். அப்பாடா செயின் கிடச்சிச்சா, அப்போ இன்றைக்கி கிளப்புக்கு போக தேவையில்ல. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குடா. என்ன? அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு போல. என்ன? அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு போல. அவன் சொல்கிறான் ஏதாவது ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு வந்து என்னை அப்ரோச் பண்ணால் நான் அக்செப்ட் பண்ணக்கூடாதா, அவன் எப்போவுமே என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பானா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உலகிட்டு போகிறான்டா அவன். சொல்லி முடிஞ்சு கோவக்காவை அங்கே போய் பொடலங்காவாக வாங்கிட்டு வந்து நிற்கிறானே. இப்போ என்னடா பண்ணுறது தெரியலடா, எனக்கே மண்டை வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மகிட்டே வந்து மண்டை குழம்பி உட்காந்துட்ருக்கா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இவங்க 2 பேரை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. அதாவது நம்ம ஜங்குக் 2 பேரை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, கிளாஸஸ்லாம் நார்மல் ஆகுது, ப்ரொஃபஸர்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஈவினிங் ஆகிடுது. நம்ம டேவும் ஜிமினுமா சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜிமின் வீட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டு தனியாக வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. நேராக வீட்டுக்கும் போயிடுறாரு. உள்ளே போய் பார்த்தா நம்ம டேவோடைய அப்பா உள்ளே கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு. பக்கத்துலேயே அவங்க அம்மா சோகமாக நின்றுட்டுருக்காங்க. அவங்க அப்பா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கோவமாக இருக்கார். இப்போ நம்ம டே தான், அப்பா எப்போ வந்தீங்க, என்ன இன்னைக்கு சீக்கிரமாக வந்திருக்கீங்க? டே சொல்லுங்கப்பா. இன்னும் நான் படிக்க ஆரம்பிச்சேனா ஊருமையை விட்டேனா எனக்கு தெரியல. அப்பா கொண்ட பொறுக்கியெல்லாம் லவ் பண்ணிட்டு தெரியலையா நீ? அப்பா இல்லை, அது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. உனக்கு தெரியாதுல்ல? உனக்கு தெரியாது. இன்றைக்கி ஈவினிங் உன்னுடைய ப்ரொஃபஸரை பார்த்தேன். அவர் என்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு. கிளாஸ் ரூம் வந்துட்டு போகிறான் அவன். உனக்கு தெரியலன்னு சொல்லாத. அப்பா ஐயோ நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கப்பா. அவனை நான் லவ் பண்ணலை, அவன் தான் என்ன லவ் பண்ணிவிட்டு. ஓ நீ பண்ணலை? இல்லை பண்ணலை. சரி நீ பண்ணலைல்ல, உன் மேலே தப்பு இல்லைல்ல, நாளையிலேருந்து காலேஜுக்கு போக வேண்டாம், வீட்டில் இரு. அப்பா காலேஜுக்கு எதுக்கு? இல்லை அப்பா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. என் மேலே தப்பு இல்லை, நான் எதுக்காக காலேஜெல்லாம் போகாமல் இருக்கணும்? அம்மா நீங்களாவது இதெல்லாம் சொல்லுங்கம்மா. டே நான் எதுவும் பண்ண முடியாதுடா. அம்மா என்ன பேசுகிறீங்க, என்னை நம்ப மாட்டிங்களா நீங்கள்? சொன்னது தான் டே, மேலே ரூமுக்கு போ. அப்பா என்னடா தப்பே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்து டக்குன்னு அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு நம்ம டே கிட்ட வந்து அப்படியே ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி வராரு. பட் அடிக்கலை. நம்ம டேவை பார்த்து, நான் மரியாதையாக சொல்லும் போதே மேலே போயிடு, இதுக்கப்புறம் என்னை கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி கோவமாக கத்த நம்ம டே கழுக வந்துடுது. அமைதியாக மேலே ரூமுக்கு போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே காலேஜுக்கு போகவே இல்லை. பெட்ரூம்லேயே உட்காந்து அழுதுட்ருக்காரு. ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அவருக்கு, சொல்லப்போனால் ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது. தப்பே பண்ணாமல் எதுக்காக இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம ஜங்கு மேலே கோவம் அதிகமாகுது. அவன் வந்தனால தான், பிரின்ஸிபல் பார்த்தனால தான் யாரோ ஒருத்தவங்க ப்ரொஃபஸர்ஸில் யாரோ ஒருத்தவங்க போயிட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மேலே கோவப்படுறாரு. இப்போ உடனே நம்ம டே தான் டக்குன்னு நம்ம ஜிமினுடைய ஃபோன் எடுத்து ஜிமின் கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. நம்ம ஜிமினும் சரி நீ இரு பார்த்துக்கலாம், நான் ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. இப்படியே டேஸ் போகுது. ஆக்சுவலி நம்ம டே வந்து காலேஜுக்கு போய் கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் மாதிரி ஆக போகுது. 2 வீக்ஸாக காலேஜுக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே அப்படியே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம டேவை. இப்போ ஒரு ஃபைன் டே நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. காலேஜுக்கு முன்னாடி நம்ம டேக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு போகிறாங்க. பட் அவர்கிட்ட வந்து எப்படி பேச முடியும், ஒரு மாதிரி பயந்துகிட்டே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே க்ராஸ் பண்ணி போக, இப்போ ஒன்றே நம்ம ஜங்குக்கு நம்ம ஜிமினை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு, ஏய் வா சொல்லு. ஆமாம் நீ டேவோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம். எங்கே அவன்? தெரியாது.
தெரியாதுன்னு போய் சொல்லாத. உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். சொல்லு. எனக்கு தெரியுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் அவனுக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? கேட்குறதுக்கு மட்டும் பதில். எல்லாம் உங்களால் தான். அவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பிரின்சிபல் அவங்க அப்பாவை ஈவினிங் எங்கேயோ பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சுருக்காரு. 2 வாரமாக அவன் காலேஜ் வரவே இல்லை தெரியுமா? எவ்வளோ அழுறான்னு தெரியுமா? டெய்லி என்னை பார்க்கும்போது வீட்டை விட்டு வெளியே வரணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. 2 வாரம் அவன் நரகத்தை அனுபவிச்சிட்ருக்கான். எல்லாம் உங்களால். எதுக்காக நீங்கள் அவன் லைஃப்பில் வந்தீங்க? அவன் நல்லா இருந்தான். இப்போ அவன் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கான். அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான் வீட்லேயே, சொந்த வீட்லேயே. அவங்க அப்பாலாம் என்னமோ ஒரு ஒரு குத்தக்காரனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அவன் ஈவன் உங்களை லவ் கூட பண்ணவே இல்லை, ஆனால் அவன் எல்லா கஷ்டத்தையும் அங்கே அனுபவிச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹிட் ஆகிடுது. ஆஹா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அவரால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவர் ஒரு மாஃபியா. அந்த ஹோல் கண்ட்ரிக்கே அவரை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கும். ஈவன் அவருக்கு எனிமீஸ் கூட யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இருக்கிற எல்லாருமே ஜங்குக் கிட்ட வந்தால் உயிரோட போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. ஸோ அதனால் அமைதியாக அவங்களே அடங்கியிருப்பாங்க. அந்தளவுக்கு பவர் இருக்கிறவர் நிறைய இல்லீகல் விஷயமும் பண்ணியிருக்காரு, லீகல் விஷயமும் பண்ணியிருக்காரு. இப்படி எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு ஒரு மாதிரி ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான உலகத்துக்குள்ளேயே ஊறி போனவர் ஒரு பையனுக்கு, அதுவும் இவர் கொஞ்சம் ஜஸ்ட் பேசி பழகுனா அவருக்கு பிடிச்ச ஒரு பையனுக்கு வீட்டு சைட்லேருந்து ப்ரெஷர் வந்துருச்சு, அதுவும் அவரால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட் ஃபீல் ஃபார்ம் ஆகுது அவருடைய மனசில். ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறாரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது டக்குன்னு கார் எடுத்துகிட்டு நேராக நம்ம டேவுடைய வீட்டுக்கு தான் போகிறாரு. உள்ளே போயிட்டு நாக் பண்ணலாம் இல்லை, டேரெக்டாக என்ட்ரு ஆகுறாரு உள்ளே. அவங்க அம்மா மட்டும் ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அப்பா இன்னும் வேலை முடிஞ்சு வரவே இல்லை, நம்ம டேவுடைய அப்பா. நம்ம ஜங்குக்கு வந்திருக்கிறத பார்த்ததும் ஜங்குக்கு பின்னாடி 2-3 பாடி கார்ட்ஸ் வந்து நிற்கிறாங்க. கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மா பயந்து போயிட்டு ஹாலுக்கு வந்து, யார் நீங்கள், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? கிம்டேயும் எங்க ஏன் பையன் எதுக்கு நீங்கள் தேடி வரணும்? பண்ணாத தப்புக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களே, கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்தேன். இங்கே பாருங்கள், மரியாதையாக சொல்கிறேன், தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியே போங்க. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இனிமேட்டு என் பையன் பின்னாடி சுற்றுற வேலையோ இல்லைனா அவன்கிட்ட போய் பேசுகிற வேலையோ எதுவும் வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு என் பையனை விட்டுருங்க. வேண்டாம், இது சரிப்பட்டு வராது. நான் உங்ககிட்ட பேச வரல, உண்மையை சொல்லணும் தான் வந்தேன். உண்மையா? ஆமாம், என்ன லவ் பண்ணல. நான் தான் அவன் பின்னாடி சுற்றுறேன். அதுவும் ரொம்ப நாள் இல்லை, ஜஸ்ட் 1 நைட். அவனை பார்த்து தான் எனக்கு பிடிச்சது. அவனோட செயினை மிஸ் பண்ணிட்டான். கொண்டு போய் கொடுக்குறதுக்கு காலேஜுக்கு போனேன். எனக்கு அவனை பிடிச்சது, அது உண்மை தான், அது பொய் இல்லை. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு தெரியல. பட் காலேஜுக்கு போனது அவன்கிட்ட செயினை கொடுக்குறதுக்கு. கொடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணுச்சு, பேசினேன், வந்துட்டேன். உங்ககிட்ட யார் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த பிரின்சிபல் கிட்ட நாங்கள் தெரியாமல் விளையாட்டுக்கு நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு சொல்லிட்டேன். அதுக்கும் என்ன திட்டினா, எதுக்கு சொன்னன்ட்டு. நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, ஆனால் எனக்கு அவனை பிடிக்கும். இப்போ நான் மெயினாக சொல்ல வந்ததே அவன் மேலே தப்பு இல்லை. அவனை தேவையில்லாமல் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்காதீங்க. நாளையிலேருந்து அவன் காலேஜுக்கு போயிருக்கணும். போகலைன்னா நான் வந்து கூட்டிகிட்டு போவேன். பொறுமையாக சொல்லிட்டேன். கேட்கலண்ணா நானாக இறங்குவேன். இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். நாளைக்கு காலேஜ் அட்டண்டன்ஸில் டேவோட பேர் ப்ரெசண்ட்டில் இல்லைண்ணா, அதுக்கப்புறம் உங்கள் பையனை மறந்துடுங்க. அவங்ககிட்டேருந்து நான் நிரந்தரமாக கூப்பிட்டு போயிடுவேன். அவனுக்கு என்ன பிடிக்குதோ, என்ன செய்யணுமோ, எப்படி பார்த்துக்கணுமோ நான் பார்த்துப்பேன். உங்களை மறந்து போகிற அளவுக்கு நான் பார்த்துப்பேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நைட் ஆகுது. நம்ம டேவோடைய அப்பா வீட்டுக்கு வராரு. அவங்க எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்ன சொல்ல போனால், நம்ம ஜங்குக் வீட்டுக்கு வந்துட்டு போனது நம்ம டேக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. இப்போ நம்ம டேவுடைய அம்மாவும் அப்பாவும் நம்ம ஜங்குக் சொல்லிட்டு போன விஷயத்தெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பாவும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து யோசிக்கிறாரு. அவனாவே வந்து சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. டேவை நெக்ஸ்ட் டே காலேஜ்க்கு அனுப்பலாம் அப்படின்ற ஒரு பிளான் வருது. ஸோ டேவை அப்படியே கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான், டேக்கண்ணா, டே, ஆ ஆம்மா சொல்லுங்கம்மா, கொஞ்சம் கீழே வா. தோ வரேன், சொல்லுங்கம்மா. அப்பா அவங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்கப்பா. டே நாளையிலேருந்து காலேஜுக்கு போ. நிஜமாவாப்பா? சீரியஸா? ஆனால் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்திருக்கணும், புரியுதா? சரிங்கப்பா. அப்புறம் வழியில் நின்று என் கூட நின்று பேசுகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது, புரியுதா? சரிங்கப்பா. போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அப்பா போக சொல்லிடுறாரு. இப்போ நம்ம டேவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நைட் எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. நம்ம டேவுடைய அம்மா கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ நம்ம டே போயிட்டு, அம்மா அப்பா எப்படிம்மா திடீர்னு மனசு மாறினாரு? அது அவன் வீட்டுக்கு வந்தான். யார்? அதான் அவன் ஜங்கு. அவனா? அவன் எதுக்கு இங்கே வந்தான்? வந்து உன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போனான். உன்னை காலேஜுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு போனான். அனுப்பலைன்னா அவன் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்கான். ஆனால் அவன் சொன்னது எல்லாமே உண்மைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது உன் மேலே தப்பு இல்லைன்ட்டு. அதனால் அப்பாட்ட சொன்னேன். அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் உன்னை நாளைக்கு காலேஜுக்கு அனுப்புறதுக்கு ஓகே சொன்னார். அப்பாவோட ஹோப்பை உடச்சிடாத, புரியுதா? நம்பி அனுப்புகிறாரு. திரும்ப தப்பு எதுவும் பண்ண மாட்டேன்னு, ப்ளீஸ். அம்மா நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு குட்டி ஹோப் தராரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்படா ஆகும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம டே. அதேமாதிரி மார்னிங் ஆகுது. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போகிறாரு. அவர் கிட்டத்தட்ட 2 வாரம் கழித்து காலேஜுக்கு போனது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு பேசிவிட்டு ஜாலியாக நம்ம ஜிமின் கூடலாம் உட்காந்துட்டு பேசிகிட்ருக்கேன். பிரேக் டைம் ஆகுது. இப்போ நம்ம டே தான் கேண்டீன் சைடாக நடந்து போகிறாரு. அப்படியே அங்கே போயிட்டு அவர் ஜூஸ்லாம் வாங்கிட்டு அந்த காலேஜுடைய கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த சைடாக சும்மா நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு காரை நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த கார் எந்த கார்னு அவருக்கு தெரியும். இப்போ நம்ம ஜிமின்ட்ட, ஜிமின் உன்னை யோகி ப்ரொஃபஸர் கூப்பிட்டாரு. அப்படியா? சொல்ல மறந்துட்டேன்டா, போய் மீட் பண்ணிவிட்டு அப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொன்ன. இப்போ உடனே நம்ம ஜிமின் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, திருட்டுத்தனமாக அந்த கார் அங்கே பார்க் பண்ணியிருக்குல்ல, அந்த கார் பக்கமாக ஓடி வராரு. உள்ளே யாராவது இருக்காங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கார் கிட்ட தான் வந்திருப்பார். அந்த விண்டோ தானாக கீழே இறங்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக். ஒரு மாதிரி நம்ம ஜங்குக் நம்ம டே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம டே தான் அப்படியே திரும்பி நடந்து போகலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக் நில்லு. என்ன? எதுக்கு இங்கே ஓடி வந்தேன்? சும்மா வந்தேன். இது கிரவுண்டு, நான் எங்கே வேணால் போவேன். அது எதுக்கு நீ கேட்குற? காரை பார்த்துட்டு தானே வந்தேன். இல்லையே. ஓ சரி, எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். அப்புறம் தேங்க்ஸ். இதுக்கு நேற்றுக்கு நீ வந்து அம்மா கிட்ட பேசினேன்னு அம்மா சொன்னாங்க. நம்ம 2 பேர் எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இல்லைன்னு சொல்லிட்டு உறுதியாக சொன்னனால தான் என்னை காலேஜுக்கு விட்டுருக்காங்க. ஸோ அதை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்லை, நான் அந்த தேங்க்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா நான் சொன்னது போய். வாட்? என்ன? நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னு தான் சொன்னேன்.
ஆமாம், இல்லை தான். ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னேனே உங்கள் அம்மாட்ட, அதான் அவங்க சொல்லலையா? எங்கள் அம்மாட்ட சொன்னியா? ஆமாம், உங்கள் அம்மாட்ட தான் சொன்னேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, கூட சீக்கிரம் இருப்போம். என்னன்ற அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏய் இல்லை, பேசிகிட்டு இருக்கும்போது போகாத, எனக்கு பிடிக்காது. சொல்லு, நீ என்ன சொல்லணும்? காரை பார்த்துட்டு தானே ஓடி வந்தா? ஆமாம், இப்போ என்னன்ற அதுக்கு? எதுக்கு என்னை பார்க்கணும் போல இருந்தா? சரி, அப்படிலாம் இல்லையே, போய் சொல்லாதா. தேங்க்ஸ் சொல்லணும்னு தோடிச்சு, அவ்வளோதானா? சீரியஸாக அவ்வளோதானா? அவ்வளோதான், வேறு என்ன எதிர்பார்க்குற நீ? நீ என்ன எதிர்பார்த்தாலும் அதெல்லாம் இங்கே கிடைக்காது. ஓ ஓ சரி, நீ போ. நான் 2 பேருக்கு வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. 2 பேருக்கு வெயிட் பண்ணுமா? யார்? அவங்க கிளாஸ் கேர்ள்ஸ் தான். என்னை பார்த்தாங்க, இங்கே இருங்க ஒரு 2 நிமிஷம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணும் இல்லையா, அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ போ. நீ எதுக்கு அவங்களுக்காகலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்க? கிளம்பு. எதுக்கு வெயிட் பண்ணுறேன்னா, நான் யாருக்கு வேணால் வெயிட் பண்ணுவேன். அது எதுக்கு நீ கேட்குற? நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்? அதெல்லாம் இல்லை, நீ யாருக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல, கிளம்பு. வரட்டும் அவங்க, வெயிட் பண்ணிவிட்டு போகலாம். நீ போ, உனக்குலாம் கிளாஸஸ்லாம் இருக்குல்ல, போய்ட்டு அட்டன் பண்ண. அப்புறம் நான் எனக்கு என்றைக்காவது தோணுச்சுன்னா உன்னை வந்து பார்ப்பேன். ஆனால் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஏன்னா உனக்கு தான் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல. ஸோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அது வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு எனிமீஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல, அவங்கள கவனிக்கலான் இருக்கேன். நான் கூட இருந்தால் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னா, நீ கூட இருந்தால் நான் எப்படி வாரத்தவங்களெல்லாம் பார்ப்பேன்? அதெல்லாம் மாட்டேன். அது எப்படி? எனக்கே ஜெலஸ் ஆகும், பொசசிவ் ஆகும் நீ யார் கூட பேசினா. அப்படி இருக்கும்போது உனக்கு இருக்காதா சொல்லு? எனக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் புரியும், ஆனால் நம்ம தான் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டேன்? உனக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆக போகுது. இல்லை, இருந்தாலும் நீ அவங்கக்கிட்டலாம் பேச வேண்டாம். அவங்களாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, எதனா ஒரு விஷயத்த பெருசாக சோஷியல் மீடியாலலாம் போட்டு விட்டுருவாங்க, உனக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ நீ அவங்கக்கிட்டலாம் எதுவும் பேசாத. நீ போ, உனக்கு வேலை எதனாவது இருந்துச்சுன்னா நீ போய் பாரு, போ. பரவாயில்ல, என்னை பற்றி வராத நியூஸாக சோஷியல் மீடியாவில் வரப்போகுது என்ன? அவங்களும் நானும் கப்பிள்ஸ்ன்னு போடுவாங்க, மிஞ்சி போனால் வேறு என்ன பண்ணுவாங்க? வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பார்த்துக்கலாம். அவங்க கப்பிள்ஸ்னு போட்டால் உனக்கு ஓகேவா? வேறு ஒருத்தவங்க கூட உனக்கு அவங்க மேலே ஃபீலிங்ஸே இருக்காது, அவங்கக்கிட்ட போய்ட்டு உன்னை கப்பிள்ஸ்ன்னு சேர்த்து போட்டால் உனக்கு ஓகேவா? நான் கண்டுக்க மாட்டேன், ஆனால் மற்றவங்களும் அதை பற்றி பேசுவாங்கள்ல. பேசினா பேசிட்டு போட்டோம், எனக்கு என்ன? அவங்க நினைப்பாங்க நீங்கள் கப்பிள்ஸ்னு, அது உனக்கு ஒரு மாதிரி இல்லையா? அப்படிலாம் இல்லையா? அப்போது என்னையும் உன்னையும் சேர்த்து வச்சு பேசினாலும் உனக்கு எதுவும் பெருசாக ஃபீல் ஆகாதா? நீ வேறு, அவங்க வேறு. எனக்கும் உன்னை பிடிக்கும், நான் உனக்கு வெயிட் பண்ணுறேன். ஆனால் நீ ரொம்ப நாள் எடுத்துகிட்டு போல. ஸோ உனக்கு வெயிட் பண்ணுற கேப்பில் நான் அதெல்லாம் கூடாது. ஏன் கூடாது? நானும் ஒரு சேஞ்சுக்கு அவங்க கூட பேசி பழகி, நீ எதுவும் பேச வேண்டாம், பழகவும் வேண்டாம். இங்கே பாரு, உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, என்ன இங்கே விட்டுட்டு நீ போகிறது, நான் இஷ்டப்படி யார்கிட்ட வேணால் பேசுவேன், என்ன வேணால் பண்ணுவேன். இன்னொன்று, என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, என்னை லவ் பண்ணு, ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணிக்கலாம். உன்னை தவிர வேறு எவனையும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன். இல்லை, அது வந்து
எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது. அது ஃபஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று, நீ மாஃபியா, உன்னுடைய வேர்ல்ட் டோட்டலாக வேறு. அப்படின்றப்போ நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் அதுக்கெலாம் கொஞ்சம் கூட பழகினவன் கிடையாது. என்னை பற்றியும் கொஞ்சம் யோசியா. கரெக்டு தான், நான் மாஃபியா, என் கூட இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். ஆனால் என்கிட்ட சேஃபாக இருப்பேன். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், உனக்கும் உன் உயிருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீ என் கூட இருக்கும்போது என்னை தவிர வேறு எவனும் உன் மேலே கை வைக்க முடியாது. ஐ ப்ராமிஸ் யூ. அதை எப்படி நான் நம்புறது? வாய்ப்பு கொடுத்தா தானே நான் செஞ்சு காட்ட முடியும். சான்ஸ் கூட. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். நம்பு. ஐ லவ் யூ. சங்குக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் பேரை சொல்லியிருக்கேன். அது வந்து அது எனக்கு எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. கொஞ்சமாவது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு. எனக்கு உன்னை பற்றி ஒன்றுமே தெரியாது, உனக்கும் என்னை பற்றி எதுவுமே எல்லாமே தெரியும். என்னை பற்றி எப்படி உனக்கு எல்லாம் தெரியும்? நான் இருக்க ஃபீல்டு அப்படி. உன்னை என்றைக்கு பார்த்தனோ அன்றைக்கே உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா, எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் நான் எப்படி கரெக்டாக உன் காலேஜ்க்கு வந்தேன்? உன்னுடைய ஃபுல் டீட்டெயில் என்கிட்ட இருக்குது. உன்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். உன் கேரக்டர் முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் முன்னாடி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி வேறு யாருக்கிட்டே நான் கெஞ்சினதே இல்லை. எனக்கு அது பிடிக்காது. என் கேரக்டர் டோட்டலாக வேறடா. பட் இட்ஸ் வென்ஸ் கம்ஸ் டு யூ டோட்டலாக டிஃப்ரெண்ட். எனக்கு நீ வேணாம். என் கூட நீ இருந்தால் லைஃப் நல்லாயிருக்குன்னு தோணுது. அது பழகி பார்த்து தான் தோணணுன்னு இல்லையே. அப்போது நம்ம பழகி பார்க்கலாம். சீரியஸா? லைக் டேட்டிங்? அப்போது சூன் டு பி பாய் ஃப்ரெண்ட்? அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பழகி எனக்கு உன்னை பிடிச்சா மட்டும்தான் நான் அதெல்லாம் முடிவு பண்ணுவேன். ஓ, என்னை பிடிக்காம இவ்வளோ நேரம் நின்று என்கிட்ட பேசிகிட்ருக்க. என்னை பிடிக்காம நான் வேறு ஒரு பொண்ணுக்கிட்ட பேச போகிறேன்னதுக்கு ஜெலஸியாக ஃபீல் பண்ணேன். என்னை பிடிக்காம என் கூட டேட்டிங் வரியா? நான் எங்கே ஜெலஸியாக ஃபீல் பண்ணேன்? நீ தான் வார்த்தைக்கு வார்த்தை பேச வேண்டாம் போன்றிய. வந்து ஒத்துக்கோ, உன் முகத்தில் அப்படியே தெரியுது. லவ் பண்ணுறது தப்பு இல்லடி. ஆனால் நான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வாக்கு கொடுத்துருக்கேனே. அவங்க என்னை நம்புகிறாங்க. நான் தப்பு பண்ண மாட்டேன்னா நான் எப்படி அவங்கள மாரி பண்ணுறது சொல்ல? ஓ, அப்போது இப்போ பிரச்சனையாக இருக்கிறது பேரண்ட்ஸ். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அது வந்து எனக்கு நேற்று வரைக்கும் உன் மேலே ஃபுல்லாக கோபம் தான் இருந்துச்சு. ஆனால் நீ அம்மா கிட்ட வந்து பேசினது சொன்னதும் தான் ஒரு மாதிரி என்னமோ உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் என்ன, அவ்வளோதான். தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. ஃபர்தராக நான் எதுவும் யோசிக்கல. ஆனால் இப்போ நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் சேஃபாக இருக்கும்னு தோணுது. சேஃபா? ஐ மீன் சேஃப்னா உன்னை லவ் பண்ணால் லைஃப் ஒரு பக்கம் நல்லா இருக்கணும்னு தோணுது, ஆனால் கஷ்டமாக இருக்கணும்னு தோணுது. ஏன் கஷ்டமாக இருக்குன்னு தோணுது? நீ இருக்கிற ஃபீல்டு அப்படி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எனக்குன்னு இருக்கிறது இந்த உலகத்தில் 3 பேர் தான். அம்மா, அப்பா, ஜிமன். இவங்க 3 பேரை விட்டால் எனக்கு வேறு யாரும் கிடையாது.
இதுக்கப்புறமேட்டு என் லைஃப்பில் நான் ஒருத்தவங்கள மனசார விரும்புவேன் அப்படின்னா எனக்கு வர பார்ட்னரை மட்டும்தான். அவங்க சேஃபாக நல்லபடியாக இருக்கணும், என் கூட லைஃப் லாங் வரணும், அவங்க கூட நான் சந்தோஷமாக ட்ராவல் பண்ணணும். அடியும் தடியும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டா இல்லை, நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நான் இருக்கிற ஃபீல்டு உசுருக்கு உத்தரவாதமே இல்லை. புரியுது, கரெக்டு தான். ஆனால் நான் உன்னை பாதியில் விட்டு போக மாட்டேன், பயப்படாத. நீ எப்படி நம்ப சொல்ல? வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அது எப்போ என்ன வேணால் ஆகும். நீ நினைக்கிற மாதிரி லைஃப் ஈஸி இல்லை. நீ சொன்னல என்னை பற்றி உனக்கு எந்த மாதிரி தெரியாதுன்னு. சொல்கிறேன், கேட்குறியா? எனக்கு யாரும் கிடையாது. சின்ன வயசில் இருந்து பாட்டி வளர்த்தாங்க. அப்பாவுடைய ஃபீல்டை நான் எடுத்துக்கிட்டேன் சின்ன வயசுலேயும். ஜஸ்ட் 19 சம்திங். அப்போ எதுவுமே தெரியாது. கூட இருந்த பிஎஸ், அப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இப்படின்ட்டு ஒர்க்கை கற்றுக்கிட்டேன். லீகலாக மட்டுமே பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் இல்லீகல்னு ஒன்று இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த சைடும் போனேன். என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கையில் கன் எடுத்தேன். அப்புறம் எனக்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய மெமரிஸ் எதுவுமே கிடையாது. உருவாக்கணும்னு நினச்சேன். 26 வயசு வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. அன்றைக்கி கிளப்பில் உன்னை பார்த்துட்டு ஸ்டன் ஆகிட்டேன். அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட பேச ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களுடைய சிரிப்பு சத்தம் இருக்குல்ல, அதுதான் என்னை திரும்பி பார்க்க வச்சுது. ஆக்சுவலி அன்றைக்கி நான் இங்கே கிளப்பில் மீட்டிங்க்கு வந்திருந்தேன். உன்னை அன்றைக்கி பார்த்துட்டு கூட்டத்தில் நின்ட்டேன். நீ என்னை திட்டினப்போ எனக்கு எதுவுமே கேட்கல. ஆனால் உன்னுடைய அந்த கோவமான எக்ஸ்ப்ரெஷன், உன்னோட லிப்ஸ் மூமெண்ட் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ரசித்தேன் ஒருத்தனை. ஃபஸ்ட் டைம் என்கிட்ட ஒருத்தன் கோவமாக பேசினான், என்னையே திட்டிகிட்டு இருந்தான். என் பாடி கார்ட்ஸ் எல்லாம், சார் அவங்க அப்படி பேசுகிறாங்க, பேசாமல் போட்டுடலாமா அப்படின்லாம் கேட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட் டைம் சொன்னதே, அவன் நான் கட்டிக்க போகிறவன், அவன் எப்படி வேணால் பேசிட்டோம், பரவாயில்ல விடுங்கன்னு சொன்னேன். தே ஜஸ்ட் லீவ் இட். அன்றைக்கி அந்த வார்த்தையை சொல்கிறப்ப வித்தியாசமாக இருந்துச்சு தெரியுமா? நான் அந்த வார்த்தையை இது வரைக்கும் என் லைஃப்பில் யூஸ் பண்ணதில்லை. அன்றைக்கி எனக்கு ஊருக்கு தெரியாது, பேர் தெரியாது, நீ யாருன்னு தெரியாது, ஒரு இலவும் தெரியாது. ஆனால் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. சொல்லி கேட்டிருக்கேன், காதலுக்கு கண் இல்லை, கூட சேர்த்து மூளையும் இல்லைன்னு. கரெக்டு தான் போல். உன்னை பார்த்ததும் கண்ணு தானே உன்னை பார்த்து திரும்பிடுச்சு. மூளை எதையுமே யோசிக்கல, ஜஸ்ட் கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு. வித்தியாசமாக இருந்துச்சுட்டே. எனக்கு நீ வேணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். விட மாட்டேன், வாய்ப்பே இல்லை. அடித்து பிடிச்சாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அந்தளவுக்கு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நான் உன்னை நல்லா பார்த்துக்கலான்னா என்னை விட்டு போயிடு. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். இல்லைனா நான் இவ்வளோ தூரம் என்ன பேச மாட்டேன். உனக்கு என் கேரக்டர் தெரியாது, நீ பார்த்ததும் இல்லை. என்னுடைய ஒரு சாஃப்ட் சைடை நீ வெளியே கொண்டு வந்திருக்க. இந்த சைடை மட்டும்தான் நான் உங்ககிட்ட காட்டுவேன். நான் கோவப்பட மாட்டேன், சத்தியமாக அவங்ககிட்ட கோவப்பட மாட்டேன். என்னுடைய ஃபீல்டு, என்னுடைய ஒர்க்கில் இருக்கிற எந்த ப்ரெஷரையும் நான் அவங்ககிட்ட கொண்டு வரவே மாட்டேன். ஆக்சுவலி இன்னும் சொல்லப்போனால் நீ என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனாக தான் இருப்பேன். வேலைக்கு போயிட்டு எப்படா வீட்டுக்கு வருவேன், உன் மடியில் படுத்து தூங்கணும்னு வெயிட் பண்ணுவேன். அப்படிலாம் அந்த ஓவர் நைட்டில் நான் கனவு கண்டுட்டேன். இப்போ சொல்ல, இதுதான் நான். உலகத்துக்கு நான் எப்படி இருந்தாலும் உனக்கு நான் அடங்கி போவேன்டா. உனக்கு மட்டும் அடங்கி போவேன். என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து பேச மாட்டேன். என்ன சொன்னாலும் கேட்குறேன். இதை நான் சொல்லிட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம டேவை பார்க்க நம்ம டேக்கு ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் அப்படியே கீழே வடிகிற அளவுக்கு நிற்கிது. டக்குன்னு பிரேக் முடியுது. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் நம்ம ஜங்குக்கும் டேவும் வந்து பேசிகிட்டு இருந்த டைம் வந்து பிரேக் டைம். ஸோ பிரேக் முடிஞ்சதும் நம்ம டே அப்படியே ஐஸ் எல்லாம் துடைச்சிட்டு எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது, ஈவினிங் எனக்காக வெயிட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மகிட்டே அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. கிளாஸ்க்கு போயிட்டு அழுதுகிட்டே சிரிக்கிறாரு நம்மகிட்டே. நம்ம ஜிமன் வந்து நின்றுட்டு என்னடா சிரிச்சிட்ருக்க, சாரை போய் பார்த்தா என்னை கூப்பிடலன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல நம்ம டே கூப்பிட்டு நம்ம ஜிமினை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, ஜிமன் என்னைக்காவது லவ்வை ஃபீல் பண்ணியிருக்கியா? அந்த கடத்து எங்கேயும் என் லைஃப்பில் வருது, நான் ஃபீல் பண்ணுறேன்டா. ஏய் என்னடா புதுசா? தெரியலடா. யார்? ஜங்கு. ஏய் என் காது நல்லா தானே கேட்குது, என்ன சொன்ன? ஜங்குக்டா. அவனா? ஓ எதுக்கு எப்படி தெரியல. அவன் ஊரலகத்துக்கு வேறு மாதிரி இருந்தாலும் என்கிட்ட பேசும்போது வித்தியாசமாக நடந்துக்கிறான். பிடிச்சிருக்கா? எனக்காக இறங்கி வரான்டா, எல்லாமே பண்ணுறான் எனக்காகன்ட்டு. அவன் பேசுகிற விதம் எனக்கு மட்டும் அடங்கி போவேன்னு சொல்கிறான். எனக்கு அது பிடிச்சிருக்கு. டேய் 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 தப்பாக இதில் எதை போய் மாட்டிக்காதடா, அம்மா அப்பாவை யோசிடா. கரெக்டு தான், ஒரு சில விஷயம் வேணும்னா ஒரு சில விஷயங்களை ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும்ல. அதே மாதிரி தான் இதுவும். எனக்கு ஜங்குக்கு வேணும், அம்மா அப்பாவை ரிஸ்க் எடுக்கிறேன். முடிவே பண்ணிட்டியாடா? முடிவே பண்ணிட்டேன், ஈவினிங் சொல்ல போகிறேன். ஏய் என்னடா சொல்கிற, சொல்ல போறியா? எப்படிடா? அவனை எங்கே போய் பார்ப்ப? ஜிமன் அது வந்து உன்னை அனுப்பி விட்டதுக்கு காரணமே அவன் காலேஜுக்கு வந்திருந்தான், அவன் கூட தான் பேசிட்டு வந்தேன். அடா பாவி பயல, அவனை ஈவினிங் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னான். ஈவினிங் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு கிளாஸில் உட்காந்துட்ருக்கா. டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகிடுது. நம்ம டே தான் காலேஜ் முடிஞ்சு வெளியே வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 1 by 1 போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம டே தான் ஜங்கு கூட காரை தேடிட்டுருக்கா. நம்ம ஜங்கு காரில் வராமல் அப்படியே அழகாக காலேஜ்குள்ளே நடந்து வந்துட்டுருக்காரு நம்ம டேவை பார்த்து. இப்போ நம்ம டே தான் சுற்றி முற்றி பார்த்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு, எதுக்கு உள்ளே நடந்து வர, கார்லேயே இருக்க வேண்டியதானே? என்னால் தாங்க முடியலடா, நீ என்ன சொல்வியோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ நீ இங்கேருந்து போவே இல்லையா? போகல. ஐயோ காருக்கு போ, அங்கே இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, நம்ம டேவை கையோடு கூப்பிட்டு அந்த காருக்குள்ளே போயிடுறாரு. இப்போ நம்ம டே வந்து பக்கத்தில் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துட்ருக்காரு, நம்ம ஜங்குக்கு வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு டோட்டலாக நம்ம டேவை பார்த்த மாதிரி திரும்பி உட்காந்துருக்காரு. நம்ம டே வந்து ஷை ஆன மாதிரி அப்படியே சீக்ஸ் எல்லாம் ப்ளஷ் ஆகி உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் டேவை பார்த்து, சொல்கிறேன்னு சொன்னியே சொல்லு. ஜங்குக்கு எனக்கு ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணி கொடு. என்னது? அம்மா அப்பாவை மீறி நான் உங்ககிட்ட வருவேன், என்னை பார்த்துப்பல்ல? சத்தியமாக சொல்கிறேன், உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். அதே சமயம் என் அம்மா அப்பா ஹர்ட் ஆகக்கூடாது, அவங்க சம்மதத்தோடு தான் எல்லாமே நடக்கணும். ஓகே, உன் ஆசைப்படியே அம்மா அப்பா சம்மந்தம் இல்லாமல் நம்ம கல்யாணம் நடக்காது. நீ ஒருக்கா யோசிச்சுக்கோ. ஏன்னா என்னுடைய துணை வேணும்னு எல்லாத்தையும் ஓகேன்னு சொல்லிடுவா. ஃப்யூச்சரில் பண்ண முடியுமா? நான் பார்த்துக்கிறேன். நான் பண்ணலன்னா நீ என்னை கேள்வி கேளு, செருப்பால் அடி. ஸோ டே அமைதியாக இருக்காத, என்னால் தாங்க முடியல, சொல்லு. சங்குக்காது நான் நீ நம்ம 2 பேர் சேர்ந்து இருக்கலாம். அதாவது அது நான் டே will you be my boyfriend?
ம் ஐ டூ ரியலி. ஆனால் நீ ப்ராமிஸ் பண்ணதை மீறிடக்கூடாது. நான் மீற மாட்டேன், என்னை நம்பு. ஸோ ஐ லவ் யூ. எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது ஜங்கு, புதுசாக இருக்கு. புரியுது, நீ கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் சொல்ல போதும். ஆனால் நீ தப்பாக எதுவும் எடுத்துக்காத. ஓகே, ஆசையாக இருக்கு கேட்க. எனக்கு ஒன்று பிடிக்கும். ஓ ஓகே, தேங்க்ஸ் டே. எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறேன்? இல்லை, நான் வாழ்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இது. வித்தியாசமாக இருக்கு. நீ எனக்கு மட்டும்தான். ஐ லவ் யூ ஸோ மச். நீ எனக்கு மட்டும்தான். நான் இப்போ சொல்கிறேன், யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன். நீ இல்லைனாலும் நான் அதை பண்ணியிருக்க மாட்டேன். உன்னை வெறுப்பேற்றணும் தான் அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன். ஐம் சாரி. ட்ரிகர் ஆகிட்டல? அப்படிலாம் இல்லையே, நான் ஒன்றும் ட்ரிகர் ஆகலை. சீரியஸ்லி. ஓ இட்ஸ் ஓகே. ஒரு ஹக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு வந்து நம்ம டேட்டை ஒரே சாஃப்டாக கேட்க, இப்போ நம்ம டேவும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து டைட்டாக நம்ம சங்குக்கு நம்ம டேவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க, நம்ம டேவும் கொஞ்சம் தயங்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஓகேடா, நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். ஆக்சுவலி ஸ்டோரி ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, என்னன்னு தெரியல. நான் வந்து இதை செகண்ட் பார்ட் ஒன்று போடுறேன், ஸ்பெஷல் எபிசோட் மாதிரி போடுறேன். ஓகேவா? ஓகேடா, பை பாய் எவ்ரி ஒன். ஐ லவ் யூ ஆல். சேஃபாக இருங்க. நான் செகண்ட் பார்ட் போடுவேன். ஓகேவா?